தமிழகத்தில் தற்போது தடை செய்யப்பட்ட கஞ்சா, குட்கா உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னை தற்போது போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டது. வியாசர்பாடியில் போதை ஊசி போட்டுக்கொண்ட இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் கஞ்சா பறிமுதல் என காவல்துறையினர் செய்தி வெளியிட்டாலும் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னை என்பது கஞ்சா, போதை மாத்திரை, ஹெராயின் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மொத்த விற்பனை நகரமாக மாறி வருகிறது. சென்னைக்கு சென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களும் எளிதாக கிடைக்கும் என்ற வகையில் தற்போதைய நிலைமை மாறி வருகிறது. போதை மாத்திரைகளை மருந்து கடைகள் மூலம் வாங்கி கல்லூரி, பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் போதை ஊசி போட்டுக்கொண்ட இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். வியாசர்பாடி MM காலனியை சேர்ந்த தாமோதரன், ஷக்கீலா தம்பதியின் ஒரே மகன் தீபக். இவர் 11ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வெளியேறி மெக்கானிக் கடையில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 3 மாதங்களாக பணிக்கு செல்லாமல் வந்த தீபக் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பல்வேறு தகாத பழக்கங்களில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் சரியாக 3 மணி அளவில் மைதானத்தில் என்னால் நிற்க முடியவில்லை எனவும் தன்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என தீபக் அவரது நண்பர்களுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடைய நண்பர்கள் வந்து பார்த்தபோது தீபக் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுமதித்த போது அவர் போதை ஊசி பயன்படுத்திக் கொண்டதால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக ஓட்டேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்ட போது அவருடைய வீட்டில் போதை ஊசிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது காவல்துறையினர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இளைஞர்கள் இது போன்ற போதை மாத்திரை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களது உயிரை மாய்த்து வருகின்றனர். இளமை பருவத்தில் இது போன்ற தகாத பழக்கங்களால் தங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறார்கள். இது போன்ற நிலைமை தமிழக இளைஞர்களுக்கு வரக்கூடாது என்பதே நமது அனைவரின் எண்ணமாக உள்ளது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை